சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க சார். என்ன சார், என்ன சொன்னாங்க? பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க தைரியமா போங்க சார். இவங்கள நாளைக்கு கோர்ட்டு கூட்டிட்டு போறோம். இவங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா கேஸ போட்டுடுறேன். சரி, அப்ப நான் வரேன். சரிங்க சார், வாங்க. சிதம்பரம் சார், என் தங்கச்சியுடைய நிலைமையை பாத்தீங்களா சார்? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா சார்? என் தங்கச்சி என்ன சார் தப்பு பண்ணா? உங்களுக்கு நல்லது பண்ண வந்தவளுக்கு இந்த தண்டனை தேவைதானா? என் தங்கச்சி உங்களுக்கு பண்ணதுக்கு நீங்க திரும்ப செய்யற நன்றி கடன் இதானா? சத்தியமூர்த்தி முன்னாலையும் இந்த ஊர்க்காரங்க முன்னாலையும் நீங்க அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக யோசிக்காம உங்களுக்காக 25 லட்சம் ரூபாயை எடுத்து கொடுத்தாலே, ஆனா இப்படி ஒரு பொய்யான கேஸ போட்டு உங்க மருமக உள்ள தள்ளிட்டால, அத உங்களால தடுக்க முடியல. உங்க மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சவள இப்படி ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவமானப்படுத்திட்டீங்களே சார். இப்பதான் என் தங்கச்சி 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்தா. திரும்பவும் அவளை இப்படி ஜெயிலுக்குள்ள அனுப்ப பாக்குறீங்களே சார், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? 25 லட்சம் ரூபாய உங்களுக்காக கொடுத்தவ என் தங்கச்சி. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவளே அதை திரும்பவும் ஆளை வச்சு திருடணும்னு நினைக்கணும்? எங்க இந்த பணம் இருந்தா அவன் கொடுத்த 15 லட்சத்தை விட நீங்க 25 லட்சம் அதிகமான பணத்தை கொடுத்தா அவனை விட இந்த ஊரோட மரியாதையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும்னு பயந்து திட்டம் போட்டு இப்படி பழி வாங்கிட்டான் சார். தயவு செய்து என் தங்கச்சியை வெளியே விட சொல்லுங்க சார். உங்க மருமக கிட்ட சொல்லி என் தங்கச்சி மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க சார். சார், இத்தனை நாளா உங்களுக்காக என் தங்கச்சி பண்ண உதவிக்கெல்லாம் நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அவளை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி விடுங்க சார். எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சிக்கு நீங்க பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். ஐயா ராம, மீனா எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட இல்லையா? புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி. இனிமேலாவது அவ கூட சண்டை போடாம சந்தோஷமா வாழ பாரியா? சரிங்க பாட்டி. உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு தான் என் உசிர கையில புடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். பாட்டி, ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாயா, நம்ம வீட்டுல இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. எதிரிங்க வீட்டுக்குள்ள நுழையிற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் இந்த வீட்டுல என்னென்ன நடக்க போகுதோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். இருக்கிற வரைக்கும் உங்க கூட நான் நிம்மதியா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அது நடக்கணும். நீங்க எங்க கூட இருந்தாதான் எங்களுக்கு நிம்மதி. உங்களை பார்க்காம நாங்க ஒரு நாளும் இருந்ததில்ல. எதிரிங்க வந்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, யார் வந்தா என்ன? என் மருமக மீனா இருக்கால, அவளை மீறி யாரால என்ன செஞ்சிட முடியும்? பாட்டி, எதிரிங்க எத்தனை பேர் வேணாலும் வரட்டும் பாட்டி. நாம ஒத்துமையா இருந்தோம்னா நம்மள யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. ஆமா மீனா, நானும் 2 குடும்பமும் ஒத்துமையா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா இவங்க இருக்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. பாட்டி, அதையும் சரி பண்ணிடலாம் பாட்டி. யாருக்கு தெரியும் இவங்க சரி பண்றாங்களா இல்ல சரி பண்ண போறாங்களான்னு? அப்படியே சரி பண்ணாலும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சரி பண்ணுவாங்களே தவிர சத்தியமா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி சரி பண்ண மாட்டாங்க. ஏய், அவ என்ன நல்லது பண்ணாலும் நீ விட மாட்ட போல இருக்க. ஏண்டி, ஏன் உன் புத்தி இப்படி மட்டமா போயிட்டு இருக்கு? பாட்டி, அவ பேசுறதுதான் பெருசா எடுத்துக்காதீங்க பாட்டி. நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் பாட்டி. நீங்க இனிமே எதுக்கும் கவலைப்படாம இருங்க. ஐயா, முதல்ல நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருங்க ஐயா. புருஷன் பொண்டாட்டிக்கு நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இல்லனா கண்டதுகளும் இப்படிதான் பேசும். பாட்டி, நீங்களும் வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன்.
இவங்க ஏன் ஒத்துமையா இருக்க சொல்றீங்க? இவங்க என்ன என்னையும் கணேசன் மாதிரி பிரிஞ்சா இருக்காங்க? இந்த வீட்டுக்குள்ள ஒன்னா தானே சுத்திட்டு இருக்காங்க. எங்களை தான் தனித்தனியா இருக்க சொன்னீங்க. என்னையும் கணேசனையும் பிரிச்சு வச்சு எங்களை மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க வருத்தப்படலாம். இவங்க தான் நல்லா இருக்காங்களே, இன்னும் ஏன் இவங்களையும் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் உங்க கண்ணுக்கு நாங்களாம் தெரியவே மாட்டேங்கிறோம்? அது என்னமோ தெரியல. இந்த வீட்டுல பிறந்த ஏன் மேல இல்லாத அக்கறை இந்த வீட்டுல வாழ வந்தவ மேல எல்லாருக்கும் அக்கறை இருக்கே. ஏய், அதெல்லாம் அவங்க அடுத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்துல இருக்கு. ஆமா, உன இத ஒண்ணு சொல்லியே என் வாய் அடைங்க. நான் என்ன அடுத்தவங்க கிட்ட தலகணமாவா நடந்துக்கிறேன்? இல்ல எங்க அப்பாவை எலெக்ஷன்ல எதிர்த்து தோக்கடிச்சனா? இல்ல மாமனார் பேச்ச கேட்காம என் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேனா? ஏன் தேவி, வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்குள்ள திருடனுங்க வந்தத நீ தானே பாத்த? அவனுங்கள யார் அனுப்புனாங்கன்னு மீனா எவ்வளவு சாமர்த்தியமா கண்டுபிடிச்சிருக்கா. அவளோட திறமைய பாராட்டுறதுல உனக்கு என்னடி கோவம் வருது இப்போ? ஓஹோ, பாராட்டுறீங்களா? நான் கூட ஏதோ சும்மா பேசிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஏன் ஒரு மேடைய போட்டு பெருசா ஊரெல்லாம் கூட்டி மாலைய போட்டு பாராட்ட வேண்டியதானே? அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க வீட்டுக்கு வந்தப்போ நாம மட்டும் தானே இருந்தோம். அப்போ ஒருவேளை உங்க மருமக இருந்து அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு நம்மள காப்பாத்தி இருந்தா கூட பரவாயில்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில வந்து சம்பந்தமே இல்லாத வேதநாயகி அம்மா மேல பொய் கேச போட்டு அவங்கள மாட்டி விட்ட இவங்க வீர தீர செயல் புரிஞ்சவங்களா? ஏண்டி, பொய் கேஸ் கொடுத்தா வேதநாயகி போலீஸ் கிட்ட ஆள் அனுப்புனது அவ இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? அவளே ஒத்துக்கிட்டா, அப்புறம் ஏன் நீ வேதநாயகி இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீங்க விடுங்கம்மா, அவ ரொம்ப நாளா அந்த வேதநாயகி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அது ஏன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அவங்க தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க ஒண்ணு எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கல. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது? மீனாவா? அப்படிதானே போய் சொல்ல போறா? தைரியம் தான் சொல்லு பாப்பா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் பேசிட்டு இருக்க, விடுறா. இவள மட்டும் இல்லம்மா, அந்த வேதனையை கூட நான் சும்மா விட போறது இல்ல. பரவாயில்லையா, அவளை விடு. அவளதான் போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சுல, விட்டு தள்ளியா? போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டா அந்த வேதனைக்கு செஞ்சதெல்லாம் மன்னிக்க சொல்றீங்களா? நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்துருக்கா. நாமளும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுனால தானே அவ நம்ம வீட்டுக்கு அடியால் அனுப்புற அளவுக்கு வந்துட்டா. அதுக்கு காரணம் அவ மட்டும் இல்ல, உன் அப்பாவும் தான். உன் அப்பா அவகிட்ட பணம் வாங்கிட்டு வந்ததுனால தானே அவ ஆளுங்களை அனுப்புனா. இங்க பாரு, நீ எது சொல்றதா இருந்தாலும் உங்க அப்பா கிட்டயும் சேர்த்து சொல்லு. அந்த ஆளு ஏன் இப்படி இருக்காரோ தெரியல.